முருகா இந்த நம்ம நாம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைப் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி ஒரு வீடியோவை சென்ட் பண்ணி இந்த வீடியோவை எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே இந்த வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நாம் எல்லா வீடியோ எடிட் பண்ணுற மாதிரி அலைட் மோஷன்லேயே எடிட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன இமேஜஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே எப்படி எடிட் பண்ணுறது நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லி தரப்போகிறேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியே உங்களுக்கு இந்த ஏதாவது வீடியோ எப்படி எடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியலன்னா மறக்காம அந்த வீடியோவை எனக்கு சென்ட் பண்ணால் நான் இந்த மாதிரி ஒரு டுட்டோரியலை உங்களுக்கு கண்டிப்பாக மேக் பண்ணி போடுறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ எப்படி ஈஸியாக மேக் பண்ணுறேன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த வீடியோவுக்கு நான் வந்து 2 ப்ரீசெட் வந்து கொடுத்துருக்கேன். அந்த 2 ப்ரீசெட்டுமே ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்பில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றக்குள்ளே போனீங்கன்னா அதில் இந்த மாதிரி 3D அதுக்கடுத்து இந்த பீட் மார்க்னு சொல்லி 2 ப்ரீசெட்ஸ் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு இந்த பீட் மார்க்குன்ற இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் சாங்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த மேகம் அந்த பேக்ரவுண்டு அதே மாதிரி பேக்ரவுண்டு எல்லாமே பர்ஃபெக்டாக நான் வந்து செட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை தான் ஆட் பண்ணணும். அதை எங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 பீட் மார்க் வந்து வரிசையாக வச்சுருக்கேன்னா இந்த 3 பீட் மார்க்கில் கரெக்டாக இந்த இடத்துல அந்த 3வது பீட் மார்க் அதாவது இந்த 3.29 செகண்ட் இருக்கு பதிலாக இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். அது சாமி இமேஜாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு பிடிச்ச தலைவர் இந்த மாதிரி எந்த இமேஜாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு அதை பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த கிழக்கு ப்ளஸ் ஐக்கான டச் பண்ணிட்டு இந்த மீடியா அப்படின்றதுக்குள்ளே போனால் இந்த இடத்துல வந்து இப்போ நான் எடிட் பண்ண போகிறேன் அந்த முருகனோட இமேஜ் இந்த மாதிரி பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்க பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்களும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சு இந்த இடத்துல ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு வீடியோட லாஸ்ட்டுக்கு போயிட்டு இந்த கொடுத்து வீடியோட லாஸ்ட் வர ஃபஸ்ட்டு இழுத்துக்குங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் இழுத்ததுக்கப்புறம் சரி கரெக்டாக இந்த 15 செகண்ட் இருக்கு பதிலாக இந்த அளவுக்கே கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக 2யுமே சாங்கையும் கட் பண்ணிட்டு இந்த 2யுமே ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக வேணுனாலும் நீங்கள் ஃபுல்லாக வச்சுக்கலாம். நான் வந்து அந்த 3D எஃபெக்ட் வந்து இந்த 15 செகண்ட்ஸ்க்கு தான் கொடுத்துருக்கேன். அதனால தான் நான் அதை வந்து கட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு இமேஜ் வந்து ஆட் ஆகிடுச்சா? இதை நீங்கள் அப்படியே கொஞ்சமாக என்ன பண்ணேன்னா அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த மேகத்துக்கு கீழே கொண்டு வந்துருங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா இந்த மேகத்துக்கு கீழே வந்து பர்ஃபெக்டாக வந்து ஆட் ஆகிடுச்சா? ஸோ இந்த அளவுக்கு வச்சதுக்கப்புறம் இதோட சைஸ் வேண்டாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாக மட்டும் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய் இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வச்சு கரெக்டாக சென்டரில் மட்டும் நீங்கள் செட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. இதுக்கடுத்து இதில் நீங்கள் எந்த சேஞ்சுமே பண்ண தேவையில்லை. ஏன்னா நமக்கு இமேஜ் அந்த ஃபோட்டோ அதுக்கடுத்து அந்த மேகம் எல்லாமே ஆட் ஆகிடுச்சு. இதுக்கடுத்து அந்த வீடியோ அதாவது நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துல ஒரு வீடியோ ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? அதை வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம பின்னாடி அந்த மேகத்தில் வந்து இந்த இடி விழுகிற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது சின்ன எலமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணா பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த 2 வீடியோ டெம்ப்ளேட்டுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணால் கரெக்டாக இந்த இடத்துல ஒரு பீட் மார்க் ஸ்டார்ட் ஆகுதான் கரெக்டாக அந்த 8.16 செகண்ட். ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த மீடியா அப்படின்றத போனீங்கன்னா அதில் நான் கொடுத்துருக்கேன் அந்த ஃபஸ்ட்டு அந்த பிளாக் அண்ட் ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன் அந்த வீடியோ டெம்ப்ளேட்டு. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணணும். ஸோ அதனால் கரெக்டாக என்ன பண்ணால் இந்த வீடியோ டெம்ப்ளேட் தான் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணிங்க. இந்த மாதிரி மேகத்தெல்லாம் வர அளவுக்கு வச்சதுக்கப்புறம் கரெக்டாக இதை வந்து இந்த 12.5 செகண்ட் இருக்கு பதிலாக அந்த பீட் மார்க்கரை ஃபஸ்ட்டு இதை டச் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீடோ மீட்டரை டச் பண்ணி இந்த 2வது இருக்க கொடுத்தாலே போதும் கட் ஆயிரும். கட் ஆனதுக்கப்புறம் இப்போ இதை பேக்கில் கொண்டுட்டு வரணும். அதுக்கு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த முருகன் ஃபோட்டோவுக்கு கீழே கொண்டு வாங்க. ஸோ இந்த அளவுக்கு வச்சுட்டு இப்போ இதோட பிளெண்டிங்கை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அதை எப்படி சேஞ்ச் பண்ணுவோம்? ஃபஸ்ட் அந்த வீடியோவை டச் பண்ணிட்டு அந்த பிளெண்டிங்கில் போயிட்டு இந்த 2வது இருக்க லைட்டை டச் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஸ்க்ரீன் அப்படின்ற கொடுத்தாலே போதும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி ஒரு பிளாக் அண்ட் எஃபெக்டில் வந்து அந்த மேகம்லாம் வந்து அந்த மாதிரி மாறிடும். மாறினதுக்கப்புறம் இதுக்கடுத்து இதில் பின்னாடி ஒரு ரிங்ஸ் வந்து சுற்றுற மாதிரி இருக்கும். அந்த நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருந்துக்கும். ஸோ அதை கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் அப்படியே அடுத்த பீட் மார்க் அந்த 9.10 செகண்டில் வச்சுட்டு இப்போ இந்த கிழக்க ப்ளஸ் ஐக்கானு அதே மாதிரி மீடியாவை டச் பண்ணிட்டு இப்போ இந்த வீடியோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு வந்து நமக்கு இந்த பீட் மார்க் அளவு மட்டும் இருந்தாலே போதும். பக்கத்து பீட் மார்க் அளவு அந்த 10.17 செகண்ட்லேயே வச்சுட்டு இப்போ அந்த வீடியோவை டச் பண்ணி இந்த இங்கிட்டு இருக்கிறத ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இதையும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த முருகன் ஃபோட்டோவுக்கு பேக்கில் கொண்டுட்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு இப்போ அதே மாதிரி பிளெண்டிங்கில் போய் இந்த 2வது இருக்க லைட் அப்படின்ற டச் பண்ணி இந்த ஸ்க்ரீனை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒன்று வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மூவ் போய் இதை கொண்டு போய் கரெக்டாக நம்ம அந்த முருகனுக்கு பின்னாடி எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட்
எஃபெக்டை ரொம்ப ஈஸியாக வந்து மேக் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு அடுத்து இந்த ஸ்டார்டிங் இப்போ நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக மேக் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து இந்த ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணியிருந்த வீடியோ, அதுக்கடுத்து இந்த சைடில் 3D எஃபெக்ட். ஸோ அதை மட்டும் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். அதை எங்கே கொடுத்துருக்கேன்னா, அதுக்கு நான் தனியாக ஒரு 3D ப்ரீசெட்டே கொடுத்துருக்கேன். அதை ஃபஸ்ட்டு அப்படியே பேக் வந்துட்டு அந்த 3Dன்ற அந்த ப்ரீசரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ, அதுக்கடுத்து அந்த 3D எஃபெக்ட்டு எல்லாமே கொடுத்துட்டேன். ஸோ இந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணி இந்த செலக்ட் ஆல் லேயர் அப்படின்ற கொடுத்தா ரெண்டுமே செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ அதே மாதிரியே டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த 5வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக் வந்துட்டு, ஸோ இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக அந்த சாங்கோட ஸ்டார்டிங்கே வச்சுட்டு இந்த டூப்ளிகேட் டச் பண்ணி கீழே இருக்க இந்த பேஸ்ட் 2 லேயர் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஆட் ஆயிரும். இதுக்கடுத்து அந்த முருகன் ஃபோட்டோ வர மாதிரி வேறு லெவலில், அதாவது இந்த 3D ஆப்ஷனை நீங்கள் ஆன் பண்ணி பார்த்தாலே தெரியும். இதிலேருந்து அப்படியே பர்ஃபெக்டாக வேறு லெவலில் அதே மாதிரி எஃபெக்டாக அந்த 3D எஃபெக்டை ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி உங்களோட இமேஜை வச்சு நீங்களே ஈஸியாக மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி அந்த இதை மட்டும் கொஞ்சம் அங்கங்கே ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி இந்த பிளெண்டிங் வேண்டாம், நீங்கள் நார்மல்லே வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த பின்னாடி இருக்க அந்த எஃபெக்ட் வந்து நல்லா தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதை உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா, இந்த பின்னாடி இருக்க எஃபெக்ட் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக தெரியுதா. ஸோ அதுக்காகத்தான் அதை நார்மல்லே செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு செட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வீடியோவை ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் உங்களோட இமேஜை வச்சு நீங்களே மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதே மாதிரியே உங்களுக்கு ஏதாவது வீடியோ ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.